வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஒரு நபர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. உடனே நான் போ வேண்டியது இருக்குன்ட்டு நம்ம ஓடுவோம். இவர் பணம் தருவாருன்ட்டு அங்கே ஓடுவோம். எல்லா இடத்துலையும் ஓடிட்டே தான் இருப்போம். ஏதாவது பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த பெரிய கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் அலைஞ்சா தான் நம்மளால் ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் விரும்பினது கரெக்டு. ஆனால் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்களா? உங்களுடைய மனமே உங்கள் எல்லா கடனையும் அடைக்க போதுமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை விரும்பாதவர்கள், உங்களை வெறுத்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எல்லாரும் உங்களை தேடி ஓடி வருவாங்க. அதே போல் உங்கள் கடன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வர வேண்டிய பணமானாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய செல்வமானாலும் சரி, தடைப்பட்டிருக்க அனைத்து விஷயங்களையும் இந்த ஒரு விஷயம் முற்றிலுமாய் பாதுகாத்து, முற்றிலுமாய் மாற்றி, உங்கள் கடனை அப்படியே அடைச்சி, உங்களுக்கு வர வேண்டியதை பட்டுன்னு வர வச்சிடும். 1162லேருந்து 1227 வரைக்குமே அந்த காலகட்டத்தில் இந்த மந்திரம் பயன்படுத்தப்பட்டது. இன்று வரைக்குமே இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாவீரன் நெப்போலியனை விடவும் மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் இந்த மந்திரத்தை முக்கியமாக பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ அந்த மந்திரத்தை, அந்த ரகசியத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரகசியம் நீங்கள் இழந்து போன பணத்தையும் தரும், உங்களுக்கு தேவையான பணத்தையும் தரும், தேவையான மனிதர்களை தரும், தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வர செய்யும். அது என்னன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். கங்கிஸ்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கெங்கிஸ்தானை பொறுத்த வரைக்குமே மங்கோலியா பேரரசை நிறுவியவர். இவரை அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு போர் வீரன், தந்திரசாலியும் கூட. இவரை சமாளிக்கிறதுக்கு முடியாமல் ரொம்ப நாள் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. அதாவது ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியர்களுடைய போர் படை ரொம்ப பெரிய வலிமை பெற்றதற்கான காரணம் இந்த கங்கிஸ்தான் படை தான். இந்த கங்கிஸ்தானுக்கு பயந்து தான் சீனா தன்னுடைய சீன பெருஞ்சுவரை கட்டியது. எங்கே உள்ள வந்துட போனா பயந்துட்டு தான் அவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. 13ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வீரன் இவர் தான். அலெக்சாண்டர் பேரரசை விட பெரிய சாம்ராஜ்யம் இந்த கங்கிஸ்தானுக்கு இருந்தது. ஒட்டுமொத்த ஆசியாவையும் நடுங்க வைத்த ஒரு முக்கியமான மனுஷன். இந்த கங்கிஸ்தான் டேங்ஸ்டே என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை பிடிக்கணும்னு விரும்புகிறாரு. அப்படி அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டுடைய ராஜ்யத்துடைய போர் படையும் இவருடைய நாட்டு ராஜ்யத்து போர் படையும் கணக்கிட்டு பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இவருக்கு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அவருக்கும் 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கங்கிஸ்தானை காட்டிலும் டேங்ஸ்டே சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு. அந்த நாட்டை பிரிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பாறாங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். சண்டை போடுறதுல உகந்த இடம் கிடையாது. இவர் இது வரைக்குமே அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல அவர் ஃபேஸ் பண்ணி சண்டை போட்டு ராஜ்யத்தை பிடிச்சது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, காலநிலை ரொம்ப மாற்றமாக இருக்கும். பனி பிரதேசம். அதாவது நம்ம ஹிட்லர், நெப்போலியன்லாம் தன்னுடைய படைகள் தோற்று போய் அவங்க காணாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த காலநிலை தான் சொல்ல முடியும். ரஷ்யாவுடைய கடும் குளிர் தான் ஹிட்லரை தோற்கடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுபோல் ஒரு போருக்கு அந்த காலநிலையும் ரொம்ப முக்கியம், அதோடைய கிளைமேட் ரொம்ப முக்கியம். ஆனால் கங்கிஸ்தானுக்கு அதே போல தான் பிரச்சனை. அவங்களுக்கும் காலநிலை ரொம்ப பிரச்சனை தான் இருந்துச்சு. இதெல்லாம் கணக்கு போட்ட கங்கிஸ்தான் எப்படி இந்த டேங்ஸ்டே நாட்டை பிடிக்கலான்னு முயற்சி செய்கிறாரு. சரி, போய் வின் பண்ணி பார்த்துருவோன்ட்டு இறங்கிட்டு போகிறாரு. 1000 பேர், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 1000 போர் வீரர்களோட போகிறாரு. அவங்களும் 1000 போர் வீரர்களோட வராங்க. சண்டை நடக்குது. நல்ல பயங்கரமான சண்டையில் பார்த்தீங்கன்னா கங்கிஸ்தானுடைய படை கம்மியாயிட்டு நிறைய பேர் இறக்குறாங்க. ஏன்னா அவங்களால சண்டை போட முடியல. காலநிலையும் சரியில்லை, அந்த நிலப்பரப்பும் சரியில்லைனால அவங்களால சண்டை போட முடியல. இந்த 1000 பேரில் கிட்டத்தட்ட 750 பேர் இறந்துடுறாங்க. வெறும் 250 பேர் தான் இந்த கங்கிஸ்தான் படையில் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த 1000 படையில் டேங்ஸ்டேவுடைய சாம்ராஜ்யத்தில் 800 பேர் இருக்கிறாங்க. 200 பேர் தான் இறந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட டேங்ஸ்டே சாம்ராஜ்யம் வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் சாயங்காலமான போர் நிறுத்தப்படும். இதுதான் போர் சட்டம். அந்த சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் தான் சண்டை போடணும். ஸோ 2 பேரும் அப்படியே நிறுத்திடுறாங்க. இந்த கங்கிஸ்தான் அதே இடத்துல கூடாரம் அமைச்சு அங்கே தங்குறாரு. இவர் அரண்மனைக்கு போயிடுறாரு. நைட் ஆகுது. நைட் ஆகும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா அடுத்த ஒரு நாள், அந்த நாள் வந்துச்சு. அந்த 250 பேர் 800 பேர் ஈஸியாக அடித்து கொண்டுடலாம். ஸோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த டேங்ஸ்டே சாம்ராஜ்யத்தில் கூட ராஜாவுக்கு கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா கங்கிஸ்தான் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுல்ல. அதனால நைட்டில் போயிட்டு இவர் அரண்மனையிலேருந்து டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியம். நிறைய விதமான கூடாரங்கள் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 1200 கூடாரங்கள், தீப்பந்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. இவர் கொஞ்சம் பயந்துட்டார். என்ன இவங்க 1000 பேர்
பேர் தானே வந்தான், அதில் கிட்டத்தட்ட 750 பேர் இறந்துட்டாங்க, இருந்தாலும் இத்தனை பேர் எங்கே வந்தாங்கன்னு போது தான் இவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இல்லை, பாதி பேர் ஒழிச்சு வச்சிருக்கான், இப்போ எல்லாரும் கொண்டு வந்துட்டான், நம்மகிட்ட வரை 800 பேர் தான் இருக்கிறாங்க, இவன் கிட்டத்தட்ட நம்மளை விட 400 பேர் எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க, நாளைக்கு எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்ட்டு இந்த ராஜா சந்தேகத்தோடு இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய போர் வீரர்களும் அங்கே டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க. ஸோ தொலைநோக்கு கரு வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஸோ இந்த அரண்மனைக்குள்ளே ஒரு அது இருக்க கொண்டாட்டமாக இருந்தது, இப்போ பயம் அதிகமாகிடுச்சு. ஆஹா, நம்மளை சுற்றி போட்டாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு பயத்தோடு இருந்தாங்க. காலையில் போர் தொடங்குது, இவர்கள் பயத்தோடவே சண்டை போட்டாங்க. ஆனால் கங்கிஸ்தான் படை சுலபமாக அவங்கள வின் பண்ணிட்டாங்க. முடிவில் கங்கிஸ்தான் வெற்றி பெறுறாரு, அந்த டான்ஸே சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறாரு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கங்கிஸ்தான் இந்த போரில் வெற்றி பெற முக்கியமான காரணம் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது காலநிலையும் சரியில்லை, அந்த சண்டை போடக்கூடிய நிலப்பரப்பும் சரியில்லை, தனக்கு ஆளே இல்லை, அதாவது தன்னுடைய போட்டி போடுறதுக்கான ஆளும் பெருசாக இல்லை, வெறும் 250 பேர் தான் நம்மகிட்ட இருக்கிறாங்கன்ட்டு அவர் யோசித்து ஒரு முடிவு எடுத்தார். தன்னுடைய கூடாரத்தை அதிகப்படுத்தினார். அவர் வரும்போதே ப்ரிப்பேர்டாக நிறைய கூடாரங்கள் எடுத்துகிட்டு வந்தார். அந்த 250 பேரும் நைட்டோடு நைட்டாக, அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்பாடி இருந்த நைட்டோடு நைட்டாக நிறைய கூடாரங்களை அமைச்சாங்க. அந்த கூடாரத்தில் யாரும் இல்லை, நியாயமாக பார்த்தீங்கன்னா 250 பேர் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாமே சும்மா போட்ட கூடாரம் தான். அந்த கூடாரத்தை தீப்பந்தத்தை வைக்கிறாங்க. ஆட்கள் இருப்பது போல் அதில் கணக்கு காட்டவோ இவர்கள் ஆட்கள் இருக்குதான் நினச்சி பயந்துட்டாங்க. இந்த போரில் வெற்றி பெறதுக்கான முக்கியமான காரணம் கங்கிஸ்தானுடைய தந்திரங்கள் தான். சில நேரத்தில் நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு எந்த விதமான வாய்ப்பு இருக்காது. நமக்கு வந்து ஒரு 5 கோடி அல்லது ஒரு 50 லட்சம் அல்லது 10 லட்சம் அல்லது 1 லட்சம், அதுவே நமக்கு ரொம்ப பயமாக இருந்துகிட்ருக்கும். எதிராளியை பார்க்கும்போது நம்ம பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். உன்னோடு போராடும் சூழ்நிலைக்கு நன்றாக தெரியும் நீதான் வெல்வாய் என்று. விட்டு கொடுக்காத மனம், போராடும் குணம், நீ யார் என்று காண்பிக்கும் உன் அடையாளம். இதுதான் கங்கிஸ்தான்கிட்ட இருந்த முக்கியமான ஒரு குவாலிட்டி. போராடும் குணம் இருந்துச்சு, அதே நேரத்தில் விட்டு கொடுக்க, அந்த 250 பேர் இருந்து திரும்பி போயிருக்கலாம், விட்டு கொடுக்கல. இவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவர் பார்த்தாரு. அந்த இடத்துல வெற்றி பெற காரணமாக இருந்தது. இந்த 2 விஷயம்தான் அவருடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி போட காரணமாக இருந்தது. இந்த உலகத்தில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு சூழ்நிலையோ, நண்பர்களோ, மனிதர்களோ சூழ்ந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து கை தட்டி தூக்கி விட மாட்டாங்க, எல்லாரும் அடிக்க தான் பார்ப்பாங்க. கங்கிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், 1227 நடந்து தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா அது முக்கியமான காரணம் அவருடைய போராடும் குணம். அந்த போராடும் குணம் இருந்துச்சு, விட்டு கொடுக்காத எண்ணம், விட்டவே கூடாது, போராடி வின் பண்ணும், அதுதான் வெற்றி. நம்ம சோர்ந்து போகாமல் போராடும் எண்ணம் இருந்தாவே கடவுள் நமக்கான விஷயத்தை ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவார். பைபிளில் இது போல் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார், சாப்பிட கொடுத்தாருன்ட்டு நம்ம பைபிளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த 5000 பேரும் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 5000 பேரிலும் புரளி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லாம் இருந்தாலும் அந்த 2501 பேர், பாதிக்கு பாதியில் ஒருத்தர் நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சது போல் நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம நம்பிக்கையாக இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செஞ்சிருந்தாலும் சில இடத்துல செய்ய முடியாது. காரணம், நம்ம எங்கெல்லாம் மக்கள் அவரை நம்பலையோ அங்கே அவரால் அற்புதம் செய்ய முடியல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது தான் கடவுள் நமக்கான அற்புதங்களை செய்ய ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக இருக்கும். நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. விட்டு கொடுக்காத மனம், போராடும் குணம், இது 2 தான் மிகப்பெரிய மந்திரம். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றாக மாறப்படும். யாரெல்லாம் உங்களை திட்டினாங்க எல்லாம் உங்ககிட்ட ஓடி வருவாங்க. உங்களுக்கான தடைகள் எல்லாம் ஒன்றுனா உடைக்கப்படும். நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.